ஹாய்ங்க, சாரி சுங்கு போடுறது எப்படின்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த எண்டுலேருந்து இப்படி நூலாக எடுத்துக்கணுங்க. இப்படி எடுத்துகிட்டே இருந்தால் நூலாக வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் இந்த மாதிரி இழுத்துகிட்டே இருக்கலாம். எவ்வளோ லென்த் தேவையோ அவ்வளோ லென்த்து இழுத்துகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு லென்த்து, இவ்வளோ லென்த் இருக்குங்க. இந்த லென்த் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்து அதிகமாக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கணுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக ஃபுல்லாக எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ஒரு நடு சென்டர்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அந்த எண்டிங்லேருந்து எடுத்தால் உங்களுக்கு புரியாது. இந்த நடு சென்டர்லேருந்து காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு லென்த் எடுத்துக்கணும். அப்படியே இப்படி சுருட்டிட்டு அப்படி உள்ளே கொடுத்து ஒரு நாட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும். எவ்வளோ அகலம் தேவையோ அவ்வளோ அழகாக எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அப்படி போட்டு இப்படி ஒரு சின்ன நாட்டு. ஈஸிங்க, நம்ம தலை பின்னுற மாதிரி தான். எவ்வளோ இருக்கோ அப்படியே சுற்றணும். சுற்றி முடிச்சுட்டு இந்த கட்டை விரல் அப்படி பிடிச்சி இந்த எண்டுலேருந்து ஒரு சின்ன நாட்டு. அதே மாதிரி தாங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது சிம்பிளுங்க. எங்கள் வீட்டில் அந்த குட்டி பாப்பா 5 வயசு பாப்பா கூட இதை போட்டுருங்க. இப்போ கூட ஒரு குட்டி பாப்பா இங்கே இருக்குது, அதை போட சொல்கிறேன் பாருங்கள். வாங்க மோனி. அவ்வளோதாங்க. இப்படி திரிச்சிட்டு இப்படி உள்ளே விட்டு இப்படி போடணும். வாங்க மோனி, இங்கே வாங்க. இப்படி எடுங்க. இப்படி எடுத்துட்டீங்களா? இப்படி சுற்றுங்க. மம்மி பக்கம் சுற்றிட்டீங்களா? இப்போ அப்படியே முடிச்சு போடுங்க அதை. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இந்த குட்டி பாப்பா கூட போட்டுச்சு பாருங்க. முனி கட்டு, ஹாய் சொல்லு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அகலம் அவ்வளோ போட்டு ஒரு சுற்றி இந்த பக்கம் திருப்பி அப்படியே கட்டவரில் கொண்டு வந்து உள்ளே கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி போடணுங்க. அப்போ தான் அந்த நூல் பிரியாமல் இருக்கும். இந்த முடிச்சில் உங்களுக்கு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டே இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்குன்னா இங்கே வந்து ஒரு பீட்ஸ் வாங்கி மணி மணியாக வைக்கலாங்க. அழகாக இருக்கும். ஏற்கனவே போட்ட சாரி ஒன்று காட்டுறேங்க. இந்த மாதிரி அழகாக போட்டு நீங்களும் பட்டு சாரி கட்டுங்க. சப்போஸ் டைம் இல்லாதவங்க இதை பார்த்து வேறு வீடியோவில் போடுறவங்க எனக்கு சாரி முடிச்சு போடுறது முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே சின்ன ஒரு போர்டு வச்சா கூட உங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி சாரி அர்ஜென்ட்டுக்கு போடுறவங்க வந்து போட்டு போயிடுவாங்க. பாய்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.